ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பஞ்சு மிட்டாய் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இதை செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாருமே இதை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது நம்ம சேனல் டு யூ நோ. இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு மோட்ரு தேவைப்படும். நான் எங்கள் வீட்டில் இருக்க பழைய ஃபேனை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மோட்டரோட ஷாஃப்ட் இப்படி வெர்டிகலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மோட்டரை கவர் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் தேவைப்படும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதில் கீழே சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கட் பண்ண பாக்ஸை இந்த ஃபேன் மேலே வச்சிங்கன்னா அது கரெக்டாக அந்த மாதிரி உட்காரும். இந்த மோட்டரோட ஷாஃப்ட் பாக்ஸோட சென்டரில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு அலுமினியம் பைப் எடுத்திருக்கேன். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பின்னரையும் ஃபேனோட ஷாஃப்டையும் கனெக்ட் பண்ண போகிறது இதுதான். ஸோ நம்ம சப்ளை கொடுக்கும்போது ஷாஃப்ட்டு கூட இதுவும் சுற்றும். அடுத்ததாக நான் ஒரு போல்ட் எடுத்திருக்கேன். அதோட சைஸ் இந்த பைப்பில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டோட டயமீட்ரு அந்த ஷாஃப்டோட டயமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம ஸ்பின்னர் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஏதாவது நீங்கள் பாட்டிலோட மெட்டல் மூடி எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி சைடில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சென்டரில் நீங்கள் எடுத்துருக்க போல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெடி பண்ணியிருக்க ஸ்பின்னரை அந்த ஆக்சிலில் மாட்டிடுங்க. இவ்வளோதாங்க நம்ம செட்டப். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? ஆனால் இதில் உண்மையிலே கஷ்டம் என்னென்னா சுகர் சிரப் ரெடி பண்ணுறது. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 1:2 ரேஷியோவில் சுகரும் வாட்டரும் தேவைப்படும். ஸோ 1 ஸ்பூன் சுகர், அதே ஸ்பூனில் 2 ஸ்பூனுக்கு வாட்டர். இந்த சிரப் கொதிக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொதிச்சதுக்கப்புறம் கம்மியான ஹீட்டில் அது திரும்பவும் சூடு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி சூடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு அது தேன் கலரில் மாறிடும். அதை நீங்கள் ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா இருமல் டானிக் மாதிரி அடர்த்தி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா அதை கருக விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஸ்பின்னரோட ஓரத்தில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பஞ்சு மிட்டாய் கிடச்சிரும். ஸோ இந்த பஞ்சு மிட்டாய் உருவாகிறதுக்கான காரணம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். நம்ம அந்த சிரப்பை அந்த ஸ்பின்னரில் ஊற்றும் போது அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலமாக அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்துடும். ஸோ அது வெளியே வரும்போது காற்றுப்பட்டு கூலாகிரும். ஸோ பேசிக்காக அது சுகர் தான், ஆனால் குட்டி குட்டியாக இல்லாமல் நீல நீளமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது அந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆகிறதுனால சாதாரண சுகரோட டேஸ்ட் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். இதை எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஸ்பின்னரை உருவிட்டு அதை அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சு மிட்டாய் கிடச்சிரும். அந்த ஸ்பின்னரை கழுகுறதுக்கு தண்ணியில் 1 நிமிஷம் போட்டு வச்சிங்கன்னா திரும்பவும் அது பழைய நிலைமைக்கு ஆயிரும். மறுபடியும் இதே ப்ராசஸில் நீங்கள் பஞ்சு மிட்டாய் செய்யலாம். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது. அப்போது நான் 1 ஸ்பூன் சுகரும் 1 ஸ்பூன் வாட்டரும் யூஸ் பண்ணேன். அதோட ரிசல்ட் இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே 1 ஸ்பூன் வாட்டர் யூஸ் பண்ணியிருந்ததுனால அந்த சுகர் ப்ரௌன் கலரில் ஆகிறதுக்கு முன்னாடியே தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. அந்த சுகர் எல்லாம் சிரப் ஆகவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். இது நம்ம சேனல் டு யூ நோ.